ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் பொரியலே வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று துருவி பண்ணுவாங்க, இன்னொன்று பொடி பொடியாக கட் பண்ணி பண்ணுவாங்க. கேரட் பொரியல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகினர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். கூட வந்து சேர்க்கறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக துருவி போடுறதுக்காக தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் துருவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து எந்த மாதிரி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சிம்பிள் கொஞ்சம் தான், ஒரு 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி முதல்ல ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த மேலே இருக்கிறது கீழே இருக்க அந்த காம்பு ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மிச்சத்தை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நேர்வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் குறுக்கால வந்து இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடி பொடியாக கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 திருப்புனீங்கன்னா கொஞ்சம் பொடி பொடியாக ஆகிடும். அதுவும் வந்து இதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சாச்சு, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து துண்டு துண்டாக போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 திருப்புனீங்கன்னா உங்களுக்கு துருவின மாதிரி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல அப்படின்னா துருவிக்கோங்க. துருவி இருந்ததுன்னா துருவிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான்ப்பா விடுவோம். அது ஹெல்த் கான்ஷியஸ்க்காக அந்த மாதிரி பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நிறைய விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு வெடித்ததுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப அது ஒட்டுற பக்குவத்துக்கு வந்ததுமே வந்து அது ஃப்ரை ஆயிடுச்சுன்றது ஒரு பக்குவம். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு உடனே வந்து வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸியாக வந்ததுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துருங்க. கேரட் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 திருப்பிட்டு நம்ம வந்து அப்புறமா மூடி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு திருப்பிட்டு முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அடிப்பிடிச்சிரும். குக்கரில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். அதனால தான் வந்து நான் எப்போவுமே குக்கரில் தான் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடாயில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் நிறைய நேரம் எடுக்கும், அதுக்காக தான். குக்கருங்கிறதுனால வந்து ரொம்ப தண்ணிலாம் விட வேண்டாம். ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விசில் போதும். ஏன்னா கேரட் வந்து சாஃப்ட்டு காய் தான். ஒரு விசில் போனாலே போதும். இப்போ ஸ்டீம் போனதுமே குக்கரை திறந்து விட்டுக்கோங்க. நம்ம விட்டுருக்க தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ரொம்பலாம் வந்து தண்ணி நிறைய இல்லை. நீங்கள் அதிகமாக விட்டிங்கன்னா சுண்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்காக தான். தண்ணி இல்லை பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணி வற்றின வரைக்கும் அடுப்பை வந்து இதுலேயே வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தணலை கம்மி பண்ணிவிட்டு நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 திருப்புனீங்கன்னா போதும். ரொம்ப நேரம்லாம் வந்து கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை வந்துடும். தேங்காய் சேர்த்ததுமே வந்து ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த தேங்காய் டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்துடும். அவ்வளோதான்ப்பா, நம்மளோட கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.